நாளைக்கான ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி வந்து நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து தக்க பதிலடி குடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சொத்தெல்லாம் தர முடியாது. நான் நெனச்சா அந்த வீட்ட விட்டு இவன வெளிய அனுப்பிருவேன் அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறக்கும் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு சீன்ல வந்து எப்படியாவது இந்த சொத்த வந்து எழுதி வாங்கிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படியாவது வந்து திருப்பி அந்த வக்கீல வர வச்சு, திருப்பி அந்த பாரதியும் தமிழ் பேர்ல இருக்கிறத வந்து நம்ம அப்படியே நம்ம பேருக்கு மாத்திருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அறிவும் ஸ்வேதாவும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து அந்த வக்கீல் கால் பண்ணுறாங்க. சொத்தை வந்து எங்கள் பேருக்கு திருப்பி மாற்றணும், நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிங்க மேடம் நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அந்த வக்கீல் வந்து வந்துடுறாரு. வந்தவொடனே சொல்லுங்கள் மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவொடனே, நேற்று வந்து எங்கள் அத்தை வந்து தெரியாமல் சொத்தை வந்து அவங்க பேத்தி பேரில் மாற்றிடுச்சு, இப்போ அதை வந்து எங்கள் பேருக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி மேடம் மாற்றிடலாம், யார் பேருக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டவொடனையும், தமிழ் பேருக்கு மாற்றிருக்காங்க, கார்டியன்ட்டாக வந்து இந்த இவ்வளோ பாரதி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி மேடம் இவங்க 2 பேர் சைன் போட்டால் கூட போதும், ஈஸியாக வந்து அவங்க பேர்லேருந்து உங்கள் சொத்தை வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, பாரதி இதில் சைன் போர்டு, நீ நினச்ச மாதிரியே வந்து இந்த மாமா வந்து காசுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அது மாதிரியே வந்து எப்படியோ வந்து எங்கள் அத்தை உன் பேரில் வந்து சொத்தெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது போலே, ஆனால் நான் விட மாட்டேன், ஒழுங்காக வந்து என் பேருக்கு மாற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு மாற்றி கொடுக்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பாரதி சொல்கிற, நீ தானே எங்கள் பேருக்கு சொத்தை மாற்றித்தாரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் அப்போ சொன்னேன் அது வந்து அத்தை பேரில் இருந்துச்சு, அதனால் உனக்கு மாற்றி கொடுக்க சொன்னேன், இப்போ சொத்தெல்லாம் என் பேரில் இருக்குது, என் முக்கியமான இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி வந்து என் மக தமிழ் தான், அதனால் வந்து சொத்தை வந்து கண்டிப்பாக நான் யாருக்குமே தரமாட்டேன், நீ தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பியே உங்கள் மாமா வந்து நான் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அது மாதிரி காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனே வச்சுக்கோ, இப்போ சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்துருச்சு, நான் காசுக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது எப்படி நான் உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பேன், உனக்கு இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன் பார்த்துக்கோ சரியா, நான் அந்த வீட்டை விட்டு உன்னை இந்த நேரத்தில் வெளியில் போக சொன்னால் நீ போய் தான் ஆகணும் மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக சபதம் விட்டுட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.